கோயில்களில் மாடுகள் சாப்பிட்றதுக்காக அகத்திக்கீரையை வாங்கி தந்தால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் தர்ற நிறைய பேர் அவங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்துக்கு அகத்திக்கீரையை பயன்படுத்துகிறதே இல்லைங்க. இது தாங்க உண்மை. எதையுமே அர்த்தத்தோடு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே லைஃப் ஸ்பேன் அதிகமாகிடுங்க. அகம் ப்ளஸ் டீ ப்ளஸ் கீரைங்கிறது தான் அகத்திக்கீரை. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும் தன்மை இந்த கீரைக்கு இருக்குது. அகத்தில் உள்ள நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கிறதுனால தான் இதுக்கு அகத்திக்கீரைனே பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. வருடம் முழுவதுமே சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க இந்த அகத்திக்கீரை. இந்த அகத்தியில் வெள்ளை அகத்தி, செவ்வகத்தி, சாழை அகத்தி, பேரகத்தி, சிற்றகத்தி, சீமை அகத்தின்னு 5 வகைகள் இருக்குது. இதில் சாழை, பேரகத்தி, சிற்றகத்தி 3 உணவுக்காக பயன்படுத்தப்படுறது இல்லைங்க. அகத்தியில் வெள்ளை அகத்தியும் செவ்வகத்தி இந்த 2 தாங்க பொதுவாக உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது. அகத்திக்கீரை பற்றி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது